வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசின் புதிய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு கடன் தள்ளுபடி திட்டங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாய பயிர்க்கடனுக்காக தள்ளுபடிக்காக மட்டும் சுமார் 1427 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தவிர வரும் நிதி விவசாயிகளுக்காக புதிய கடன்களுக்காக 17,000 கோடி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ நாளை தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட உடனேயே புதிய விவசாயத்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் நியமிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப புதிய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும். விவசாய கடன்கள் எப்படி தள்ளுபடி செய்ய போகிறாங்க, யாருக்கு என்னென்ன தள்ளுபடி, எந்த கட்சி விவசாயத்துக்கு நல்லமை செய்யக்கூடிய கட்சியாக இருக்கும் அப்படின்றத நாளையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க. கால்நடை வளர்ப்பு, மீன் வளம் மற்றும் ஆதி திராவிட நலன் சார்ந்த திட்டங்களுக்கு கணிசமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டுறவு வங்கிகள் மூலம் நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நகைக்கடன், கல்விக்கடன் மற்றும் மகளிர் குழு கடன்கள் சுமார் 15,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. எளிய மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதே இந்த நிதி ஒதுக்கீட்டின் முதன்மை நோக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் விவசாயிகளுடைய வேளாண் பட்ஜெட்டில் விவசாயம் மற்றும் நிதி திட்டங்கள் அப்படின்றத குறிப்பாக சொல்றாங்க. ஸோ கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் 1477 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்காக இந்த தொகை பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. 12,000 கோடி ரூபாய் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய கடன்கள், நகை கடன்கள், மகளிர் சுய உதவி கடன்கள் என ஒட்டுமொத்தமாக பல்வேறு கடன்கள் தள்ளுபடி திட்டங்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பிற கடன்களும் தள்ளுபடி அறிவிப்புகள். நகைக்கடன், கல்விக்கடன், மகளிர் சுய உதவி குழு கடன்களுக்காக தள்ளுபடி குறித்த விரிவான தகவல்கள் அடுத்த கட்டங்களில் அறிவிக்கப்பட உள்ளன. 17,000 கோடி புதிய பயிர்க்கடன் 2025-26 நிதியாண்டில் விவசாயிகளின் சாகுபடி தேவைகளை நிறைவேற்ற 17,000 கோடி பயிர்க்கடன்கள் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ 3,000 கோடி வேளாண் துறை சார்ந்த தொழில்களுக்கு, கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற உபர தொழில்களுக்கு மூலதன கடனாக இந்த நிதி வழங்கப்படும். விளிம்பு நிலை மக்களுக்கான ஆதரவு, சப்போர்ட் ஃபார் மார்ஜினைஸ்டு குரூப்ஸ், நிலமற்ற பட்டியலினத்தவர்களுக்கு ஆடு வழங்கல். விவசாய நிலமில்லாத பட்டியலின மக்கள் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வாங்கி பராமரிக்கக்கூடும். கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடனுதவிகள் வழங்கப்படும். கூட்டுறவு வங்கிகள் மூலம் நிதியுதவி. கால்நடை பராமரிப்பு மற்றும் மூலதன கடன்கள் அனைத்தும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவே விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களுக்கு கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. பயிர்க்கடன்கள், விவசாய கடன்கள், அனைத்து கடன்களும் இந்த தள்ளுபடியில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதற்கான அரசு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புதிய ஆட்சி அமைந்தவுடன் வரும் செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமையிலேருந்து இதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.